ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கீங்களா? பட் இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆயிரும் பயமாக இருக்கா? இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்மியான ரிஸ்க்கில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான ரைட் டைமோ எக்ஸ்பர்டீஸோ இருக்கிறது இல்லை. ஸோ இதனால் அவங்க வந்து கரெக்டான ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துடுறாங்க. அட் த சேம் டைம் தப்பான ஸ்டாக்கை சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட கேப்லேயே லாஸ் ஆயிரும். இதனால் ஸ்டாக் மார்க்கெட்டே இப்படி தான் போட்டால் பணம் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக நிஃப்டி 50. ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸில் நம்மளால் ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியுது. சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட நம்மளால் டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். செகண்ட், 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கிறதுனால நம்மளால் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியுது. தேர்ட், இந்த 50 கம்பெனிஸுமே வேறு செக்டாரில் இருக்கும். எக்ஸாம்பிள், ஃபார்மா செக்டாரில் ஒரு சில கம்பெனிஸ் இருக்கும், ஐடி செக்டாரில் ஒரு சில கம்பெனிஸ் இருக்கும், பேங்கிங் செக்டாரில் ஒரு சில கம்பெனிஸ் இருக்கும். இப்படி வந்து அக்ராஸ் த செக்டார்ஸ் நம்மளால் டைவர்சிஃபை பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது. ஃபோர்த், ரிஸ்க். நம்ம வந்து டாப் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் அதையும் பிரித்து வேரியஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளால் குறைச்சிக்க முடியுது. ஃபிஃப்த், டைம் அண்ட் காஸ்ட். நம்ம வந்து ஸ்டாக் பை ஸ்டாக்காக அனலைஸ் பண்ணுற டைம் நம்மளால் சேவ் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் மற்ற ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ நிஃப்டி 50ல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. சிக்ஸ்த், ரிட்டர்ன். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 12% சிஏஜிஆர் கொடுத்துட்ருக்கு. இதன் மூலமாக நம்மளால் இன்ஃப்ளேஷனையும் பேங்க் எப்படியும் பீட் பண்ண முடியுது. ஸோ கரெக்டான டைம் வரட்டும், நான் எல்லாமே படிச்சுட்டு தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு டைமே வராது. காம்பவுண்டிங் கொடுக்குற டைமும் நம்ம இழந்துருவோம். ஸோ நீங்கள் சின்னதாக ஆரம்பிங்க, டைம் எடுத்துகிட்டு லேர்ன் பண்ணிங்க. ஆஃப்டர் உங்களோட ரிஸ்க் ரிவார்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வேறு ஸ்டாக்ஸுக்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கோ இல்லை டெப் ஃபண்ட்ஸுக்கோ மூவ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்னாலே பயப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபர்தர் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க.